ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னோட முதல் பள்ளி அனுபவத்தையும் அந்த பள்ளியோட வளர்ச்சியை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னை பற்றி இன்ட்ரோ சொல்லிடுறேன். என் பேர் ரேணுகோபால். நான் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஆண்டிக்கோட்டாயின்னு ஒரு சிறிய கிராமத்தில் இருக்கிறேன். இந்த கிராமத்தில் தான் நான் படித்த முதல் பள்ளி இருக்குது. அதாவது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி. நான் படித்த சிறிய கிராமத்தில் ஒரு சிறிய பள்ளி. அதை பற்றி தான் இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் எங்கள் வீட்டு பக்கத்தில் என்னை வளர வைத்த ஒரு இடம் இருக்கிறது. அது நான் படித்த பள்ளி இல்லை என்னை படிக்க வைத்த பள்ளி. அந்த பள்ளியை பற்றி பார்க்கலாம். அந்த பள்ளியின் பேர் ஊராட்சி ஒன்ற நடுநிலைப் பள்ளி பசவன் கொட்டாய். இந்த பள்ளியில் தான் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் ஆகிறேன். எப்போனா நான் 1வது எல்கேஜி யூகேஜி 1வது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் பெங்களூரில் படிச்சுட்டேன். இங்கே ஃபஸ்ட்டு கிராமத்துக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்பா கிராமத்துக்கு வந்துட்டார். அதனால் இங்கே செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரையும் தான் நான் படிக்கிற ஸ்கூல்லேருந்து இருக்குது. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அங்கே ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா என்னை அந்த ஸ்கூலுக்கு அப்படியே கூப்பிட்டுன்னு போகிறாங்க. கூப்பிட்டுன்னு போய் ஹெச்எம் ரூமில் நிற்க வச்சு இதுமாரி பையனை ஜாயின் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒவ்வொன்று அழுகுறேன், புது இடம். அப்போ எனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்து ஒரு டீச்சர் அறிமுகமானாங்க. அந்த டீச்சர் பேர் குணா டீச்சர். அப்படியே படிப்படியாக நான் எனக்கு கற்றுக் கொடுத்த எல்லா டீச்சரை பற்றி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல வரேன். அப்படியே கண்டினியூஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குணா டீச்சரை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு குழந்தைய ஃபஸ்ட்டு ஸ்கூல் என்ட்ரி ஆகும்போது எதுனா ஒரு டீச்சரை பார்த்து ரொம்ப பயந்துருப்போம். அதுமாரி நான் பார்த்து பயந்த ஃபஸ்ட்டு டீச்சர் குணா டீச்சர் தான். ஆனால் அவங்க அவ்வளோ சாஃப்ட்டு என்னை அவங்க பையன் மாதிரியே ட்ரீட் பண்ணாங்க. எனக்கு நான் பெங்களூரில் படித்ததால் எனக்கு தமிழ் அவ்வளோவும் ஃபஸ்ட்டு வராது. அதனால் அவங்க தான் பார்த்து பொறுமையாக இப்படி தான் படிக்கணும்பா, இப்படி தான் சேர்த்து படிக்கணும் அப்படின்னு எனக்கு பொறுமையாக ஃபஸ்ட்டு தமிழை கற்றுக் கொடுத்தது அந்த டீச்சர் தான். அதுக்கப்புறம் அப்படியே 2வது முடித்து 3வது முடித்து 4வது ஸ்டாண்டர்ட் போகிறேன். அப்போது ஒரு சார் எனக்கு அறிமுகமானார். அந்த சார் பேர் உமாசங்கர். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு மேக்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆனது அந்த சாரால் தான். அவர் எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்காரு. சாஃப்டாக பொறுமையாக சொல்லி தருவார். எனக்கு ஒரு 4th ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தீபா மேம் அண்டு பூழி மேம் இவங்கெல்லாம் ப்ராஜெக்ட்ஸு அப்புறமா சின்ன சின்ன கிராஃப்ட்டு அதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் ஜம்ப் ஆகிறேன். நான் ஃபஸ்ட்டு தரையில் உட்கார்ந்துருந்து அதுக்கடுத்து ஒரு பெஞ்சில் உட்கார்ற ஸ்டேஜ் வந்துச்சு. அப்போது ஒரு சாரை பார்த்தேன். அந்த சார் ஒரு சிம்பிளாக இருக்கிறார். அப்படியே சிம்பிள் பசங்க கூட்ட அப்படியே மிங்கிள் ஆகிற மாதிரி. அந்த சார் பேர் பிரதீப். அந்த சாரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். ஒரு சின்ன வயசில் இவ்வளோ நாலேஜ் அப்படின்ட்டு. அவர் என்ன எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான். ஃபஸ்ட்டில் நடந்து போவார். அவர் கூட பேசின்னு அப்படியே ஜாலியாக நடந்து போவாங்க. அவரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சார். ரொம்ப காம்பவுண்டிங்கான ஒரு சாருன்னு சொல்லலாம். ரொம்ப ஜாலியாக இருப்பார் அவர். அப்படியே 5th அடுத்த ஸ்டேஜ் 6th போகிறேன். அப்போது ஒரு சப்ஜெக்ட் உள்ளே வந்துச்சு பாரு. எல்லோரும் மேக்ஸ் தான் நினச்சிங்க. மேக்ஸ் இல்லை, இங்கிலீஷ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இங்கிலீஷ் மேம்னு சொல்லுவேன் என் லைஃப்பில் வந்தது. அவங்க பேர் ஆரோக்கிய ஜெயசித்ரா. இங்கிலீஷ் சூப்பராக சொல்லி தருவாங்க. ஆனால் என் மண்டைக்கு தான் ஏறலை. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கப்பா அப்படின்னு. முக்கால்வாசி என்னை திட்டுறது கையெழுத்து. கேவலமாக இருக்குது என் கையெழுத்து. அவங்க சூப்பராக என்னை அப்படியே கரெக்ஷன் பண்ணி கொஞ்சம் எழுதுனா பார்க்குற அளவுக்கு என்னை வளர்த்து விட்டது அந்த மேம் தான். அதேமாரி இங்கிலீஷை ஓரளவுக்காவது கற்றுக்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களால மட்டும்தான். ரொம்ப தேங்க்யூ மேம். அதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு மேக்ஸ் சார் ஜாயின் பண்ணாங்க. அந்த சார் பேர் பிரபு. அவர் எனக்கு மேக்ஸ் சாரா பிடி சாரான்னு சொல்ல முடியல. ஏன்னா மேக்ஸுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாரோ அவ்வளோக்கு ஸ்போர்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தார். நான் ஃபஸ்ட்டு எனக்கு நான் ஃப்ரெண்ட்ஸு கூட செஸ் விளையாடுவேன். அப்படி விளையாடுறத அவர் பார்த்துட்டு, பரவாயில்ல நீ நல்லா விளையாடுறேன்னு எனக்கு கோச்சிங் கொடுத்து நான் போயிட்டு வெளியே போய் செஸ்ஸில் கேம்லாம் ஜெயிச்சுன்னு வந்திருக்கேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் ஜெயிச்சுன்னு வந்திருக்கோம். அதுக்கு முதல் காரணம் நான் வெளியே போகிறதுக்கே முதல் காரணம் அந்த பிரபு சார் தான். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சார்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் சப்ஜெக்ட் சயின்ஸ். 7th சயின்ஸ் சார்
ஒரு இன்ட்ரடியூஸ் ஆனார். அவர் பேர் வந்து உத்தரகுமார். சூப்பர் சார். எப்படின்னா இப்போது நம்ம ஒரு எக்ஸாம் படிக்கல, இப்போ நீட்டுக்கு படிக்கிறோம், டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2க்குலாம் படிக்கிறேன்ல, அது வந்து எனக்கு அப்போவே ப்ரிப்ரேஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இப்போ நம்ம வந்து ஒரு புக்கு கொடுத்தோம்னா அந்த புக் பேக்கில் வருகிற கொஷின் இருக்கும்ல பின்னாடி, அதில் இருக்கிற கொஷின் தான் நம்ம படித்து எக்ஸாம் டெஸ்ட் எழுதுவோம். ஆனால் எங்கள் சார் என்ன சொல்லுவார்னா, இப்போ இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாருன்னா வச்சுக்க, ஒரு யூனிட் எடுக்கிறாரு, அந்த யூனிட்டை பக்கம் படிக்க சொல்லுவார். ஃபுல்லாக லைன் பை லைன் படிக்க சொல்லுவார். லைன் பை லைன் படிக்க வச்சுட்டு அந்த ஃபுல் யூனிட்லேருந்து எங்கன்னா வந்து ஒரு கொஷின் கேட்பார். அந்த கொஷினை நம்ம ஆன்சர் பண்ணோம். இது மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் சூப்பராக கிளியர் பண்ணலாம். எனக்கு சூப்பர் ட்ரிக் சொல்லி கொடுத்தாரு. சூப்பர் வாத்தியார். சயின்ஸ் எல்லாம் சூப்பராக புரிய ஒரு நிகழ்வு வந்து அதாவது ஒரு தேரியாக இருக்கும், அதை வந்து ஒரு நிகழ்வாக கன்வெர்ட் பண்ணி அப்படியே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சயின்ஸ் சார்னா நம்ம உத்தரகுமார் சார் தான். அடுத்து நான் 8th படிக்கும்போது எனக்கு ஒரு தமிழ் சார் வந்தார். தமிழ் சார் அண்டு என் ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர். இப்போ ஹெட்மாஸ்டர்னா நினைப்பீங்க அப்படியே ஃபுல் ஸ்ட்ரிக்டாக அப்படி இருப்பான்னு நினச்சேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெட்மாஸ்டர்னு சொல்லுவேன். ஏன்னா பசங்களோட அவ்வளோ ஜாலியாக இருக்கார். பக்கத்தில் உட்காந்து இப்படி தான் படிக்கணும், அவர் வாழ்க்கையில் அந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அதை வந்து சப்ஜெக்ட் கூட மிங்கிள் பண்ணி சொல்கிறது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பசங்களுக்கு. ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப லாயல்ட்டியாக, அது ஒரு மிங்கிள் வந்து ஒரு சூப்பராக இருக்கும். அது மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஹெட்மாஸ்டர் நான் பார்க்கல. எனக்கு கிடைச்சதெல்லாம் அற்புதமான சாருங்க. அதில் ஒரு பெஸ்ட்டு ஹெட்மாஸ்டர்னால் எங்கள் பிரபானந்தன், எங்கள் ஹெச்எம்மோட பேர் வந்து பிரபானந்தன். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சார்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 7th 8th போயின்னு இருக்குது. அப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மேக்ஸ் சார் வந்து பிரபு சார் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஐயோ ஃபேவரட் டீச்சர் போகிறாருடான்ட்டு. ஆனால் அப்போ எதிர்பார்க்கல, ஒரு முத்து போனால் ஒரு வைரம் கிடைக்குன்ட்டு. இந்த சாட்டை படத்தில் சமுத்திரக்கனி சார் மாதிரி ஒரு சார் வந்தார். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சார்னு சொல்லுவேன். மை ஃபேவரட் டீச்சர். அந்த சார் பேர் வந்து வெங்கட்ரமன். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மேக்ஸ் சார்னு சொல்லுவேன். எனக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து மேக்ஸ் சப்ஜெக்ட் அவ்வளோ ஃபேவரட் ஆகும்னு என்னால் நான் நினச்சி பார்த்ததில்ல. அப்படி நத்துவார் மேக்ஸ்னால் அவ்வளோ டஃப்புன்னு சொல்கிறீங்க. அவர் கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், மேக்ஸ் எப்படி நீங்கள் டஃப்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரில. சூப்பராக நத்துவார். ஸ்டெப் பை ஸ்டெப்பு புரிகிற மாரி அப்படியே சூப்பராக நத்துவார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர், மை ஃபேவரட் டீச்சர்னு சொல்லுவேன். இவங்கெல்லாம் தான் என்னை படிக்க வைத்த வைரங்கள். இந்த வைரங்கள் வந்து என் பள்ளிக்கு கிடைப்பதற்கு முன்னே என் பள்ளி எந்த நிலையில் இருந்துச்சு, இந்த வைரங்கள் எல்லாம் என் பள்ளிக்கு கிடைத்த பின்னர் என் பள்ளி எந்த நிலையில் இருக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வைரங்கள் எல்லாம் என் பள்ளிக்கு வந்து கிடைப்பதற்கு முன்னே வந்து கல்ச்சரல்ஸு ஸ்போர்ட்ஸில் வந்து அவ்வளோ டெடிகேஷன் பண்ண ஆரம்பிக்கலை. நான் வந்து புதுசில் சேரும்போதும் அவ்வளோ இல்லை. சுதந்திர தினம், குடியரசு தினம் வந்து சும்மா ஸ்பீச் மாதிரி பேசுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இவங்கெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு செக்மெண்ட்டாக புதுசாக கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆண்டு விழா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது வருஷம் முழுக்க பசங்க படிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வந்து பூஸ்ட் பண்ணுற மாரி, அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாரி ஒரு விழா வந்து பொதுமக்களுக்கு வந்து காட்டணும், அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பற்றி தெரியணும், அது மூலிமா ஒருத்தர் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தால் மட்டுமே வந்து ஆண்டு விழான்னு ஒன்று நான் படிக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினாங்க. வந்து ஸ்போர்ட்ஸு எல்லா பசங்களையும் வந்து எதனா ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து பங்கேற்கணும், அவங்களோட ஸ்கில்லை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், எந்த ஸ்போர்ட்ஸில் எந்த பசங்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னு நிறைய ஸ்போர்ட்ஸ் பண்ணாங்க. நானும் நிறைய காம்படிஷனில் காலத்துக்கு நிறைய ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். நிறைய ஸ்போர்ட்ஸை வந்து அங்கீகரித்தாங்க. ஃபுல்லாக படிப்பு மட்டும் இல்லாமல் விளையாட்டுலேயும் இருக்கணும், அவங்களோட தனித்திறமைகளை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்ட்டு ஸ்கூல் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு. அப்போது நான் படிக்கும்போது வந்து மாணவர் மன்றம்னு ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அது கான்செப்ட் என்னன்னா, இப்போ ஸ்கூலில் நடக்கிற விஷயம் வந்து எல்லாம் வந்து சாருங்களுக்கு தெரியாது, அங்கே இருக்கிற பசங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அதை வந்து வெளிக்கொணரணும் அப்படின்றதுனால ஸ்கூல்லே வந்து ஒரு லீடரை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த லீடரை வந்து தேர்ந்தெடுத்துட்டு அதுக்குன்னு ஒரு டே இருக்கும். அந்த டேயில் வந்து ஒரு மாநாடு மாரி ஒரு கூட்டம் மாரி கூட்டிகிட்டு உங்கள் ஸ்கூலில் பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை டேரெக்டாக வந்து நீங்கள் டீச்சர்கிட்ட சொல்லனாலும் பரவாயில்ல, ஸ்கூல்லேருந்து ஒரு லீடரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லீடர்கிட்ட வந்து நீங்கள் சொல்லலாம், இந்த ப்ராப்ளம் இருக்குது, சால்வ் பண்ணுங்கன்ட்டு. அந்த லீடர் வந்து
அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துன்னு போய் ஹெச்எம் கிட்ட சொல்கிறதோ இல்லை அவங்களோட கிளாஸ் டீச்சர் கிட்ட சொல்கிறதோ சொல்லி அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். அதேமாரி ஒரு லீடர்ஷிப்பை வந்து எப்படி நடந்துக்கணும், ஒரு லீடர் வந்து எப்படி வந்து ஒரு நாட்டை பார்த்துக்கிற மாதிரி ஒரு லீடர் வந்து எப்படி ஸ்கூலை பார்த்துப்பாங்க அப்படின்றது அப்போவே மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அண்ட் லீடர்ஷிப்பெல்லாம் வந்து எனக்கு அப்போவே இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். எல்லோரும் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றதில்ல, இப்போல்லாம் வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் எல்லாத்தையும் மேம்படுத்தினே வந்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்னு சொல்லுவேன். இதுக்கு அடுத்து வந்து இலக்கிய மன்றம்னு ஒன்று உருவாக்குனாங்க. இப்போ மாணவர் மன்றம்னா என்னென்ன கான்செப்ட்டு, ஒரு ஸ்கூலில் நடக்கிற பிரச்சனை வந்து எல்லாம் வந்து டீச்சருக்கு தெரியாது. அது வந்து நம்ம ஒரு லீடர் ஒரு அப்பாயிண்ட் பண்ணி அவருக்கு வந்து அப்போ தான் வந்து பாண்டிங் க்ரியேட் ஆகும், ஈஸியாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த கான்செப்ட் வந்து இலக்கிய மன்றம். ஒரு பசங்களோட ஸ்கில் வந்து என்ன நம்மளுக்கு தெரியாது, அந்த பையனுக்கு இதுதான் பிடிக்குது இதுதான் பண்ணுவான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதை வெளிக்கொணர காரணத்தை உருவாக்குனது தான் வந்து இலக்கிய மன்றம்னு. இது ஒரு டேயில் நடக்கும். அப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவனுக்கு என்ன விருப்பமோ அது எல்லாமே நீங்கள் அந்த இலக்கிய மன்றத்தை பண்ணலாம், ஃப்ரீடமாக பண்ணலாம். நீங்கள் எந்த சாருக்கும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஆக்டிங் ஸ்கில்க்கு இது ஆக்டிங் பண்ணலாம், சிங்கிங் பண்ணலாம், டான்ஸிங் பண்ணலாம், இல்லை ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணலாம், எதை வேணால் பண்ணலாம். அதுமாரி எல்லா ஸ்டூடெண்ட்டும் பண்ண வச்சு அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கின்னு அதுலேயும் நிறைய பேர் வந்து இப்போ வந்து படிப்படியாக மேலே போயின்னு இருக்காங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் ஒரு இடத்த எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஒரு லீடர் வந்து ஒரு லீடர்ஷிப் கொடுத்தா ஒரு லீடர் வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு எங்களுக்கு அப்போயும் வந்து படிப்படியாக சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் துறைகளாக பிரிச்சுருந்தாங்க. சுகாதாரத்துறை, உணவுத்துறை, கல்வித்துறை, விளையாட்டுத்துறை அப்படின்ட்டு ஒரு குழுவாக பிரிச்சுருந்தாங்க. அந்த குழுவோட நோக்கம் வந்து அந்த துறையில் இருக்கிற பசங்களை வந்து கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படின்ட்டு. விளையாட்டுத்துறை வந்து ஈவினிங்கெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸை கண்டக்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது. உணவு வந்து பசங்களுக்கு எல்லாம் கரெக்டாக கிடைக்கிறதா இல்லை அதில் ஏதாவது நிறைய குறைகளை வந்து கண்டுபிடிக்கிறது. அதுமாரி எல்லாத்தையும் நாங்களே வந்து மேம்படுத்த மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாரி எங்களுக்கு அப்போவே வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் ஆச்சரியம், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இதெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு தெரிஞ்சுங்க நீங்களும் அதெல்லாம். அப்புறம் வந்து எங்கள் கிராமத்து மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு வந்து தெரிவிக்கணும் அப்படின்னால விழிப்புணர்வு பேரணிலாம் நடந்துச்சு. இப்போ எதனா ஒரு தடுப்பூசி போடணும் இல்லை ஒரு நோயை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், இந்த டெங்கு கொசு பற்றிலாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்து எங்கள் பள்ளி வந்து அதுவாக முன் வந்து விழிப்புணர்வு பேரணிலாம் நடத்தினாங்க. அதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து படித்து இல்லை ஒரே இடத்துல இருந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க அப்படின்னால சுற்றுலாக்கெல்லாம் கூட்டு போயிருந்தாங்க. வெளியே ட்ராவலிங்க்கு வெளியே இருக்கிற ஊரை அப்போ தான் நம்ம பார்த்து வெளியே இப்படியெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதை வந்து படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இப்படியெல்லாம் இருக்குது வெளியே அப்படின்னு அதே வச்சு படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கிறது ஒரு புது விதமாக இருந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்கூல் லைஃப்னு சொல்லுவேன். இப்போ வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் மட்டும்தான் எல்லாம் அதுமாரி பண்ணுறாங்கன்னு இல்லை, இப்போ வர எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இங்கிலீஷ் நாலேஜும் படிப்படியாக 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்லேருந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து படிப்படியாக இம்ப்ரூவ் பண்ணி வராங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுறாங்க, கல்ச்சுரல்ஸ் பண்ணுறாங்க. அதனால் மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ப்ரைவேட்னு போகாதீங்க. முடிஞ்சளவு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து உங்கள் பசங்களை சேர்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பெஸ்ட்டு டீச்சர்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் எனக்கு கிடைக்கிறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்கூல்னு சொல்வேன். அதனால் இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற கிராமங்கள் வந்து இந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பசவன்கோட்டையில் வந்து சேர்த்திங்கன்னா அவங்களோட பசங்களோட ஃப்யூச்சர் வந்து சூப்பராக இருக்கும். நானும் இப்போ அந்த பள்ளியில் தான் படித்தேன். எனக்கு வந்து அப்போயே வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லு லீடர்ஷிப்பெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நான் தான் வந்து இந்த ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு எஸ்பிஎல்னு சொல்லுவாங்க, அது ஸ்கூல் பீப்புள் லீடர்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்போவே அந்த போஸ்டிங் கொடுத்ததால அப்போயே என்னால் முடிஞ்ச அளவு என் ஸ்கூலை மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கிறதுனால இப்போ நான் வந்து ஒரு பெரிய ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனியோட மார்க்கெட்டிங் மேனேஜராக வேலை செய்கிறேன். அது எனக்கே பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த சின்ன வயசில் அவ்வளோ பெரிய போஸ்ட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய கோல் ஒன்று இருக்குது. அந்த கோலை நோக்கி அதுக்கு தனியாக ப்ரிப்பரேஷன் போயின்னு இருக்குது. அதுவும் கூடிய சீக்கிரத்தில் அச்சீவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுமாரி உங்கள் பசங்களோட ஸ்கில்லை வந்து கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணனா ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஆளாக வருவாங்க அப்படின்றது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரேன். எல்லாரும் ப்ரைவேட் ஸ்கூல்னு ஓடாதீங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்ல டீச்சர்ஸு நல்ல ஸ்கூல் நாலேஜஸ் எல்லாம் நல்லா கற்றுத்தராங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர ட்ரை பண்ணுங்கள். இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இப்போ வந்து அதை சரி பண்ணத்துக்கு தான் பழங்களும் முத்துக்களும் வைரங்களும் வந்து என் பள்ளியில் வந்து சேர்ந்துருக்காங்க. அதனால் இப்போ வந்து நான் படிக்கும்போதே பீக்கில் இருந்துச்சு பள்ளி. இப்போனா சூப்பராக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் சுற்று வட்டாரம்
கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து எங்கள் பள்ளியில் வந்து பசங்களை சேர்த்திங்கன்னா அவங்க பசங்களோட ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். அது இல்லாமல் பெஸ்ட்டு டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சூப்பராக ஒரு சப்ஜெக்ட்டும் புரிகிற மாதிரி எளிமையாகவும் புரிய வண்ணம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாம் கிடைக்கிது. அது ஒரு பெரிய பிரசாதம். அது வந்து எங்கள் ஸ்கூலில் கிடச்சது வந்து எனக்கு ஒரு ரொம்ப பெருமையாக இருக்குது. வந்து இதனோட ஸ்லோகம்னு சொல்லுவாங்க, தன்னம்பிக்கை என்ற நார்கள் வந்து உதிர்ந்து போன பூக்களை கட்டுற இடம் தான் வந்து ஸ்கூலுன்னு சொல்லுவாங்க. அதை நான் எப்பவுமே நம்புகிறேன். நீங்களே நம்புங்க. முடிந்தளவு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பசங்களை சேர்க்க ட்ரை பண்ணுங்கள். பாய்.